காஞ்சிபுரம் அண்ணாபட்டு பூங்காவில் வாளாங்கி சேலை தயாரிக்கும் பணி இந்தியாவிலேயே முதல் முறையாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பட்டிக்கு புகழ்பெற்ற காஞ்சிபுரத்தில் 5க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் ஒருங்கிணைந்து வாளாங்கி சேலை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் பட்டு பூங்காவில் இந்தியாவிலேயே முதல் முறையாக 24 அடி அகலம் கொண்ட தறிக்கூடம் அமைத்து பிரம்மாண்ட கைத்தறி சேலை 5 பேர் கொண்ட நெசவாளர்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சி மாவட்டம் கீழ்கதிர்பூர் ஊராட்சியில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாபட்டு பூங்காவில் நெசவாளர்களுக்கு என்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள பட்டு பூங்காவில் 500க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் குமரவேல் என்கின்ற பட்டு நெசவு வடிவமைப்பாளர் மூலம் பிரம்மாண்ட கைத்தறியை அமைத்து அவற்றில் 24 அடி அகலம் கொண்ட இந்தியாவிலேயே முதல் முறையாக தயாரிக்கப்படும் வாளாங்கி சேலை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இவை பெரிய வணிக தலங்கள் மற்றும் கோவில்களில் வைக்கப்படும் மிகப்பெரிய வடிவ அமைப்பிலான கைத்தறி சேலையாகும். இதுபோன்ற வாளாங்கி சேலை 24 அடி அகலமும் வடிவமைக்கும் ஏற்ற மாதிரி அதிகப்படியான நீளமும் கொண்ட தயாரிக்கலாம் என்றும் இவற்றை வடிவமைக்க 5 நெசவாளர்கள் உடன் பணியாளர்கள் 4 பேர் மற்றும் மின்சார வடிவமைப்பு பொறியாளர்கள் என குழுக்களாக செயல்பட்டால் மட்டுமே இதுபோன்ற வாளாங்கி சேலைகளை வடிவமைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பயனாளிகள் கேட்கும் வடிவத்தில் வாளாங்கி சேலை காஞ்சிபுரம் பட்டு பூங்காவில் தயார் செய்து தரலாம் என்றும் வடிவமைப்பாளர் குமரவேல் தெரிவித்தார். சராசரியாக கைத்தறி நெசவு செய்த பெண்கள் அணியும் பட்டு 6 அடி கொண்டதாகவும் சேலையில் 50 இன்ச் அகலமும் 240 இன்ச் நீளமும் கொண்டிருக்கும். இவை குறைந்தது வடிவமைப்பதற்கும் சேலை உற்பத்தி செய்யவும் 15 நாட்களாவது ஆகும். 5 நெசவாளர்கள் கொண்டு காலையில் 6 மணிக்கு துவங்கி மாலை 6 மணிக்குள் ஒரே நாளில் பயனாளிகள் விருப்பத்திற்கு ஏற்ப கைத்தறி சேலை முடித்து தர முடியும். இந்த பிரம்மாண்ட கைத்தறியை வடிவமைக்க 3 மாதம் ஆனதாகவும் இவற்றில் ஒரு சில வடிவமைப்பு மற்றும் தொழில் சார்ந்த வடிவமைப்பில் மின்சார மோட்டார் பயன்படுத்தி கைத்தறி நெசவு செய்வதாகவும் தெரிவித்தனர். குமாரவேல், காஞ்சிபுரம் சில்க் பார்க் டிசைனர். சில்க் பார்க்ல நாங்க முதல் முறையா இந்தியாவிலேயே முதல் முறையா கைத்தறியில 24 அடி அகலத்துல ஒரு தறி தயார் பண்ணியிருக்கோம். இந்த தறி எதனால பண்ணிருக்கோம்னா, பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல, ஒரு கோயில்ல அங்கெல்லாம் பெரிய வாளாங்கி, எவ்வளவு பெரிய வாளாங்கி கேட்டாலும் நம்மளால ஒரே நெசவுல பண்ணி கொடுக்க முடியும். இந்த தறி 24 அடி அகலம், நீளம் எத்தனை அடி வேணும்னாலும் நம்ம இந்த தறியில பண்ண முடியும். இது முழுக்க முழுக்க கைத்தறியா இருக்கணும்ன்றதுனால மிஷின்ஸ் எல்லாம் கம்மியா யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ எலக்ட்ரானிக் ஜாக்கார்டு எல்லா தறியிலையும் யூஸ் பண்றோம். அதனால இந்த தறியும் யூஸ் பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த தறி 24 அடி அகலம். நம்ம சாதாரண தறி ஒரு 6 அடி அகலம் அந்த மாதிரி வரும். அதுல நெசவாளர் நெய்யும் போது ஒரு சேலை நெய்யறதுக்கு, ஒரு சேலையை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். 10ல இருந்து 15 நாள் ஆகும். அதே சேலையை நம்ம இந்த தறியில ஒரே நாள்ல நினைச்சிடலாம். இந்த தறி இவர் 4 பேர், 4 நெசவாளி 5 நெசவாளி ஒன்னா சேர்ந்துதான் நெய்ய முடியும். அந்த 4 பேர் 5 பேர் நெய்யறதுக்கு அவங்களோட ஒத்துழைப்பும் இருக்கணும். அவங்க ஒருங்கிணைஞ்சு நினைச்சாங்கன்னா, சேலையை காலையில ஆரம்பிக்கிறாருன்னா அன்னைக்கு சாயந்தரமே எவ்வளவு பெரிய எந்த மாதிரி அகமா இருந்தாலும் ஒரே நாள்ல நம்ம நெசவு செஞ்சிட முடியும். ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய வரும்போது இதை குறித்த நேரத்துல ஈஸியா கஸ்டமருக்கு டெலிவரி பண்றதுக்கு இந்த தறி பெருசா பயன்படும். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாசமா இதை இந்த தறியை பண்ணிட்டு இருக்கோம். இதை பெருசா பண்றதுக்கு, இந்த தறியை பண்றதுக்கு பெருசா சப்போர்ட் பண்றது சில்க் பார்க் ராமநாதன் சார். அப்புறம் இதை 3 மாசமா இவரு இந்த தறியோட மெக்கானிக் இவங்க ஃபுல்லாவே இந்த தறியை ரெடி பண்ணது இவரும் தான். இந்த தறி ஆரம்பத்துல டிசைன் பண்ணி எப்படில எங்க அச்சு எப்படி கட்டணும், ட்ரெயின் எப்படி கட்டணும், இதெல்லாம் கூட பண்ணது இவரு லவாகுமார்ன்றவரு. இது நாங்க மட்டும் இல்ல, எல்லாரோட கூட்டு முயற்சிகள் தான் இந்த தறியை தயார் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க? இந்த தறியில சாதாரணமா ஒரு தறி நம்மளுக்கு 50 இன்ச்சு வருங்க. 50 இன்ச்சு அகலம் சேலையோட நீளம் பிளவுஸோட சேர்த்து 240 இன்ச்சு வரும். இந்த தறியை திருப்பி பண்ணிருக்கோம். 240 இன்ச்சுல இந்த தறியை பண்ணிருக்கிறதுனால சேலையை திருப்பி நெய்யலாம். 50 இன்ச்சு வச்சாலே ஒரு சேலை முடிஞ்சிடும். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 50 இன்ச்சு வச்சாலே ஒரு சேலை முடிஞ்சிடும். தறி காஞ்சிபுரத்தோட தறி எப்பவுமே 6 அடி, அந்த 6 அடிக்குள்ள இருக்கிறத நம்ம திருப்பி பண்றதுனால தறியோட நெசவோட பேட்டர்னையும் நம்ம இதுல மாத்தி பண்ணிருக்கோம். அதுதான் இந்த தறியோட சிறப்பு. இது இதுல என்ன பண்ணிருக்கோம்னா, எந்த கோயில், இப்ப தஞ்சாவூர் கோயில் அந்த மாதிரி நிறைய கோயிலுங்களை கேட்டாங்களோ
அந்த கோயிலோட முழு உருவத்தையும் நம்மளால இதுல வர வைக்க முடியும். அப்புறம் வந்து ஒரு ஆடுக்காக ஒரு ஆக்ட்ரஸோட இமேஜ் கேட்டாலும் அதையும் வந்து முழுசா வந்து ஒரே டைம்ல எவ்வளவு பெரிய கேட்டாலும் இதை பண்ண முடியும் இதுல.